நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிளே தமிழ் வழியாக வரக்கூடிய 2026 இந்த வருஷத்துல ஒரு அதிசயம் இருக்குது. 2026 பார்க்காத ஒரு அதிசயம் இந்த வருஷத்துல மட்டும்தான் அந்த கிரகத்தோடைய கோள்கள் பக்கவா அமையும். 1 குரு பகவான், 2 சனி பகவான், 3 ராகு கேது. இந்த 4 கிரகத்தை வச்சுன்னா வருஷம் எப்படி இருக்கும் கணிக்க முடியும். 2026 பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகமும் ஏன் ராஜயோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? எல்லா வருஷத்தும் இது மாதிரி நீங்க அதிசயம் பார்க்க முடியாது. ஆனா இந்த வருஷத்துல மட்டும்தான் அதிசயம் இருக்குது. அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. இப்ப குரு பகவானா குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த 4 கிரகம் நல்லா இருந்துட்டா மனித வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஏன்னா சனி தான் ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு தொழில, உத்தியோகத்துல, ஆயில்ல ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட் ஒர்க்கை பார்க்குற சனி பகவான் தான். இவர் ஜாதகம் நல்லா இருக்கும். எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா விடுவாங்க என்ன சனி பகவானை கண்டா. அடுத்து குரு பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம். இவரும் ஒரு முக்கியமான கிரகம். வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, நம்ம ஜாதகத்துல தோஷத்தை போக்குற ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை. இவரையும் நம்ம மெயினா பார்க்கணும். அடுத்து ராகு கேது வந்தாவே எல்லாரும் ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ராகு எந்த இடம் இருக்கோ ஒரு மனிதனை பிரம்மாண்டமா கொண்டு போய் டக்குன்னு கீழே சறுக்கி விட்டுருவோம். ராகு கேது அப்படி கிடையாது. ஒரு மனிதன் அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லாம குழப்பத்தை கொடுக்கணும். அப்ப இந்த ராகு கேதும் ஒருத்தருடைய ஜாதகத்துல முக்கியம். அப்ப இந்த எல்லா கிரகமும் அவருடைய நட்சத்திரத்துல போகும்போது சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். இந்த 12 ராசியும் பக்காவா இருக்கு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒரு இதுல என்ன பலன் கொடுக்க தெரியுமா? கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2026 ஃபுல்லா என்னென்ன ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, இதுக்கு நான் வீடியோல இருக்கு. கடைசி முடி வீடியோ பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்படி? காலபுருஷனுக்கு 6வது ராசி. இவங்க எப்போதுமே பாருங்க கன்னி ராசிக்காரங்க ரொம்ப ஆக்டிவ்டா இருப்பாங்க. எப்படி? இவங்கள மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்கவே முடியாது. கன்னி ராசியை பொறுத்தவரை பயங்கரமான திறமையான குணம் இருக்குங்க. இதுதான் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. நல்லா யோசிப்பாங்க, நல்லா பிரெயின் பயங்கரமாக வேலை செய்யும். நம்ம எப்போதுமே நம்ம சொந்த கால நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் கன்னியை பொறுத்தவரை நிறைய இருக்கு. எல்லா கலைகளையுமே சூப்பராக கொண்டு போவாங்க. அனைத்து விதமான கலைகளுமே அத்துப்படியான ஒரே ராசி கன்னி. கன்னி நிறைய கற்பனை கலைகளை விரும்பக்கூடிய குணம், நிறைய ஒரு திறமையான குணம் எல்லாமே நம்ம கன்னி ராசியில நிறைய சொல்லலாம். ஒரு பயங்கரமான திறமையான குணம் கன்னிராசியில் இருக்கு. இந்த திறமையை வெளியில கொண்டாந்தா கன்னிராசி பெரிய ஆளு தெரியுங்களா? ஆனா இந்த 2026 கிரகத்துடைய அமைப்பு பக்கவா இருக்கு பாருங்க. இந்த கிரகத்துடைய அதிசயமான ஒரு காலகட்டம் உங்க லைஃப்ல இருக்கு பாருங்க. ஏன்னா எல்லா கிரகமே திரிகோணம் கேந்திரஸ்தானத்துல இருக்கு. நல்லா பாருங்க. குரு பகவான் கேந்திர யோகத்துல உங்களுக்கு இருக்காரு. எங்கேயா தெரியுமா? 10ஆம் இடத்துல இருக்காரு. ஏன்னா 10ஆம் இடத்துல கேந்திர குரு. அடுத்து பாருங்க உங்களுக்கு 12ஆம் பாவத்துல யார் இருக்குது? கேது பகவான் இருக்காரா? கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகத்துல உட்காந்துருக்கீங்க. அடுத்து பாருங்க உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த 6ல ராகு கேது இருந்தாவே, இந்த கெட்ட ஸ்தானத்துல இருந்தாவே நிறைய நல்ல விஷயத்த ஒரு சில பேருக்கு ராகு கேது நல்லா இருந்துதான் கொடுத்தணும். அடுத்து பாருங்க சனி பகவான் 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. எங்க? 7ஆம் இடத்துல சனி பகவான் கேந்திர யோகத்துல. அப்ப இது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லதான் கொடுக்கும். சனி பகவான் எப்போதுமே கன்னி ராசிக்கு நட்பு கிரகம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து குரு. உங்களுக்கு எப்போதுமே குரு நல்லதா செய்யணும். ஏன்னா 10ல குரு. உங்களுக்கு 4க்கும் 7க்கும் யார்? குரு தானே. அப்ப 4 குடும்பம், வீடு, மனைவி எல்லாமே குரு தானே. இப்ப நல்லது நடக்கணும் குருவை பார்க்கணும். அது சனி பகவான் பாருங்க. உங்களுக்கு 5க்கும் எப்படி? உங்களுக்கு 5க்கும் 6க்குடையவர். உங்க ஆசைகளை வெளியில காட்டுறது சனி பகவான் தான். ஏன்னா தொழிலுக்கார அவர் தான், ஆயுளுக்காரக அவர் தான். இந்த அழுக்கான உடக, இந்த கஷ்டமான ஹார்ட் ஒர்க் பார்க்கணும் சனி பகவான் தொடர்பு வேணுங்க. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை பார்க்காத ஆள் இல்லை கன்னிராசி. நான் எழுதியே கொடுத்துருக்கேன்.
ஜூன் மாசத்துலேருந்து ஏதோ ஒரு தடங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கன்னிராசி கண்டிப்பாக இருந்திருக்கும். கடன், பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, அப்பாவோட இடம், அம்மாவோட இடம், சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வழக்கு நீங்கள் பார்க்கல மட்டும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக 7ல் சனி, கண்ட சனி என்ன செஞ்சிருக்கும் நமக்கு தெரியும். ஜாதக சரியில்லைனா வருமான பொருளாதாரத்தை கம்மி பண்ணியிருக்கோம், வேலை உத்தியோகத்தை விட்டுருப்பீங்க, வேலை அதிகாரிகிட்ட பிரச்சனை இருக்கும், தொழிலில் ஒரு தடங்களை கொடுத்துருப்பாரு, படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் இருந்திருக்காது, வேலைக்காரி முயற்சி பண்ணுறீங்க சரியாக இருந்திருக்காது. அடுத்து அரசியல் அரசாங்கத்தில் ஒரு தடைகளை கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் கேட்டு பாருங்கள். பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக இப்போ மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகிருப்பீங்க. வயிறு பிரச்சனையோ இல்லை கால் பிரச்சனையோ ஏதோ ஒரு தடங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கொடுத்துருப்பாரு. லாப வருமான பொருளாதாரத்தை ரொம்ப சர்க்கிளில் கீழே போயிருப்பீங்க. சேமிப்பே உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்காது. இது மாதிரி நிறைய தடைகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பார். பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக நிறைய இருந்திருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னி கன்னி கன்னி. இப்போ பாருங்கள், இந்த வருஷத்தில் 2026 சரியான டைம். ஒரே விஷயம்தான் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். குரு பகவான் 2ஆம் இடத்த வருமானத்தை பொருளாதாரத்தை பார்க்கறதுனால 10ல் குரு. பழைய விஷயத்தை தூக்கி போடு, இப்போ புது விஷயத்தை உள்ள கொண்டான். எப்படி? பழைய விஷயத்தை தூக்கி போடு, புது விஷயத்தை கொண்டா. 2ஆம் இடத்த வருமானத்தை பாரு. கண்டிப்பாக பணத்தை பொருளை கண்டிப்பாக கொடுத்தேருவார். ஒன்றும் இடமா கொடுப்பார் உங்களுக்கு. நான் குரு செய்யக்கூடிய வேலை சொல்கிறேன். உங்களுக்கு வீடு இடமா அவர் செய்யணும், இல்லை ஒரு நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கணும். குரு ஜாதகத்தை நல்லா இருந்தால் அவருடைய பார்வை 5ஆம் பார்வை சிறப்பு பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த யோகம் இருக்குது. காரணம் தான் நான் சொல்லலை, இதுதான் காரணம். அடுத்து ஏன் வீடு வண்டி வாகனம் வாங்குவேன்னு சொல்கிறேன். அவர் 4ஆம் இடத்த 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. சரியாந்திர இடம். அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வழக்க ஜெயிச்சு எடு, சொத்து உன் பக்கம் எழுது, உங்கள் பேரில் எழுதணும். வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ சரியாகும். அதே மாதிரி பாருங்கள், வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் சரியாந்திர வேலை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு விசா பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஆர் கிடைக்கலங்கிறவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது. வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறப்படுறீங்க. சரியாந்திர நேரம் பர்ஃபெக்டாக வேலை செய்து பாருங்கண்ணா. நான் சொல்கிறது சனி பகவான் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும். ஏன்னா சனி பகவானை வச்சு தான் நான் சொல்கிறேன் இந்த வருஷம் நல்லா இருக்கணும். அப்போ சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தியார். இதுக்கு முன்னாடி தான் உங்களை போட்டு புழிஞ்சு விட்டாரே. வேலையும் தொழிலையும் உத்தியோகத்திலையும் கடனையும் பகலையும் நிறைய தடைகளை நிறைய கொடுத்து விட்டாரு. இப்போ அவர் வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்க்கறனால வேலை உத்தியோகத்தை கொண்டு வர போகிறான்னு அர்த்தம். உங்களுக்கு நிறைய அனுகூலத்தை 2026 கொடுக்க போகிறான்னு அர்த்தம். அப்போ பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இப்போ வேறு கண்டி விட்டு கண்டி மாறலாம், வெளிநாட்டு வெளியூரில் நல்ல ஒரு மாற்றம் இருப்பார், இங்கே உள்ளவங்க வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலம் இருப்பார். கண்டிப்பாக ப்ரொமோஷனை கொடுத்தே தீருவார். ஏன் ப்ரொமோஷனுக்கு எடுத்தோன்னே போகிறீங்க? என்ன காரணம்? ஒரு மனிதனுக்கு அதாவது 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து பார்க்குதுன்னா அது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கணும்ல. எங்கேயுமா பார்க்குறாரு அவர் குரு? 6ஆம் இடத்த உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பார்த்துடுறாரு. வேலைஸ்தானத்தை பார்க்குறாருங்க 10ஆம் இடத்துக்கு குரு. அப்போ பட்டம் பதவி வேலையில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க. எனக்கு கீழே வேலை பார்த்தேன் பெரிய லெவலுக்கு போயிட்டேன், என்னால் போக முடியலையா? அது கவர்மெண்ட்டோ இல்லை தனியார் நிறுவனமோ எதாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அரசியல் அரசாங்கம் சூப்பராக இருக்கும். ஆன்மீகம் பட்டை கிளப்பியும், குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு காதல் திருமணம் சக்சஸ். இது நான் எழுதி கொடுத்துருவேன். காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ரெண்டுக்குமே இந்த குரு பகவான் ஒரு விமோச்சனம் கிடைக்குது. ஏன்னா ஒரு சில ஒரு 11ஆம் இடத்துல இருந்து குழந்தை ஸ்தானத்தை பார்க்க போறாரு. அது எல்லாமே அவங்களுக்கு குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். 2026 ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு பாருங்க குழந்தை பாக்கியத்துக்கு. நீங்க இந்த 4 கிரகம் நல்லா இருக்காங்க ஜாதகத்துல. இதுதான் நீங்க நான் என்ன தயவு செய்து அதை பார்த்துக்குங்க. யாருமே கர்மா இல்லாமல் பிறக்க முடியாதுங்க இந்த கலியுகத்தில். எல்லாத்துக்குமே கர்மா இருக்கும். அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் உங்களால் முடியும். இறைவன் உங்கள் பக்கம் கண்டிப்பாக இருக்கிற நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக தேடி வரும். பெண்களுக்கு பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா. மெயினாக ஐடிஎஃப்ல உள்ளவங்க நல்லா நிறைய சொல்கிறேன். ஐடிஎஃப் நல்லாயிருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லாயிருக்கும், இரும்பு சார்ந்த வேற, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் துறை எல்லாமே பட்டை கலப்புங்க. இப்போ எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ராஜா ஆசை இருக்குது கன்னிராசியில் பிறந்தவங்க லாட்ரி யோகம்? கண்டிப்பாக எடுங்க, கண்டிப்பாக அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரேன். நம்ம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு. நல்ல ஒரு மாற்றம் தேடி ஒரு லாட்ரி யோகத்தில். ஏன் லாட்ரி யோகம் கிடைக்கும்? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க லாட்ரி யோகம் அடிக்குங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க? 10ஆம் இடத்த குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பார்த்தா கோடி நன்மை, கோடிக்கணக்காக காசு பணத்தை கொடுக்கணும் ஒன்னே. அடுத்து பார்க்க நேராக அவர் எங்கே பார்க்குறாரு? 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்த சனி பவன் 5ஆம் வீட்டு அதிபதி, கமிஷனுக்குள்ள அதிபதி. அதான் சொல்லல கமிஷன் லாட்ரி யோகம் கிடைக்குன்னா சனி பவன் பார்க்கணும். அப்போ உங்கள் ராசியை பார்க்குறப்ப சனியும் குரு நல்லா இருந்தால் அப்போ லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா? அப்போ ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க, கண்டிப்பாக யோகம் இருக்கும். கண்டிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார்.
நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு. விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும். இப்போ நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதில் உத்திரத்தில் பிறந்தவங்க பயப்பட மாட்டாங்க. பயம்னா என்னன்னு தெரியாது. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க விடாமவே எதுலையும் முயற்சி பண்ணுவாங்க. என்னால் முடியும்ப்பா, என்னால் ஜெயிக்க முடியும்ப்பா, எனக்கு திறமை இருக்குப்பா அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. வெளிநாடு, வெளியூர் நிறைய வேலையை பார்க்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஒரு 3 மாசமா எதுவுமே சரியாக இயங்கலை. குடும்பத்தில் செலவுகள், தடுமாற்றம், வண்டி வாங்கினது செலவு, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை ஒத்தத்தில் ஒரு தடங்கள், தாமதம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, குழந்தை பாக்கிய தாமதமாக, இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் 2026 எல்லாமே கிரகத்துடைய சப்போர்ட் சூப்பராக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 8-9 மாதத்துக்கு குரு அப்படியே நகர்ந்து உங்கள் பலத்தில் தான் வந்துகிட்டே இருப்பார். அப்போ வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியத்தில் மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க, ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகங்களுக்கு உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வேலையில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், இனிமேல் இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க, தசாப்தியை பார்த்துங்க, சரியாந்திர யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அடுத்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க நிறைய கற்பனையான குணம் இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள நிறைய வச்சுருப்பாங்க. லைஃப்பில் இப்படி தான் வாழணும், அப்படி தான் வாழணும், நிறைய கற்பனை ஆசை நிறைய கொண்ட நட்சத்திரம் தான் இந்த அஸ்தம் தான். எந்த வேலையுமே அது கரெக்டாக பார்க்கணும். எங்களுடைய குணம் எப்படி இருக்கும், எந்த வேலை பார்த்தாலும் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போகணும். இனிமேல் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில வெற்றியாக தான் வரும். அஸ்தத்தில் பிறந்தவங்க மட்டும் சொல்கிறேங்க, நான் கெட்டது இங்கே சொல்ல வரலங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கலைத்துறை, இசைத்துறை, படிப்பு கல்வித்துறை, கெமிக்கல் துறை, கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம், தொழிலில் ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்தில் உயர் பதவி, எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த 2026 நிவர்த்தி எல்லாமே நிறைவேற்றிக்குங்க. எல்லாமே யோகம் நல்லா இருக்குது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது அஸ்தத்தில் பிறந்தவங்க தான். நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்தில் பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை. எப்படி இவங்கள மாதிரி யாரும் தைரியமாக இருக்க முடியாது. ஒரு பதஷ்ட குணம் இருக்கும். ஆனால் எப்போதுமே குடும்பம், வேலை, வருமானம், வெளிநாடு, வெளியூர், இது மாதிரி நிறைய வருமானம் தீட்டணும் அப்படிங்கிற என்ன மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். சித்திரை பிறந்தவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. பிடிச்ச விஷயமே எப்படி ஃபாஸ்ட்டான குணம். இதுதான் இவங்களுடைய மெயின். ஒரு டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்தை இறங்குறாங்கன்னா அந்த டார்கெட்டை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன வேணா சொல்லியா, என்னால் முடியா, ஒரு முடிவு பண்ணால் பின் வாங்க மாட்டாங்க சித்திரையில் பிறந்தவங்க. இனிமேல் பாருங்கள் எல்லாமே லைஃப்பில் ஒரு மாற்றம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே தடங்கள், தாமதம், குடும்பத்தில் செலவுகள், மருத்துவ செலவு, வண்டி வாகன செலவுகள், நிறைய போலீஸு, அடுத்து மருத்துவர்கள், அடுத்து நெருப்பு சார்ந்த வேலை, இந்த துறை எல்லாமே அப்படியே முடக்கத்தில் இருந்துச்சு பாருங்கள். இனிமேல் நல்லா இருக்கும் பாருங்க. இப்போ வண்டியோ, வாகனமோ, வீடோ, பூமியோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, ஒரு தொழிலில் ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பராக இருக்கும் சித்திரத்தில் பிறந்தவங்க. இந்த வருஷம் 2020 எல்லாமே நல்ல ஒரு யோகமான ஒரு நேரமாக இது பார்த்துங்க. ஜாதகத்தை தசாபதி எடுத்து பார்த்துங்க, நல்ல யோகம் உண்டு. வரக்கூடிய 2026 கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள 2026 அமைகிறது.